ஆனந்தி, ஆனந்தி, என்ன காலையிலேயே இங்க வந்திருக்க? சத்யவதி மேடத்தை பார்த்து அவரோட பெயில் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். ஆனா அம்மா இங்க இல்லையா ஆனந்தி? வேற ஒரு கேஸ் விஷயமா கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கோயம்புத்தூருக்கா? எப்ப வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்க. சார், அவருக்கு எப்ப சார் பெயில் கிடைக்கும்? எப்ப வீட்டுக்கு வருவாரு? ஆனந்தி, ஆண்டி தான் உன்கிட்ட பேசினாங்கல்ல, அன்புக்கு பெயில் வாங்கி வெளியே கொண்டு வர ஆண்டி எவ்வளவு ட்ரை பண்றாங்கன்னு தெரியும்ல. ஆனா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதான் அந்த அரசாங்க வக்கீல், அவர் ஏதாச்சும் செஞ்சு தடுத்துறாரு. ஆனா 15 நாள் ரிமாண்ட் முடிஞ்சு அடுத்த வாய்தா வரும்போது நிச்சயமா அன்புக்கு பெயில் கிடைச்சிரும். சத்யவதி ஆண்டி அதுக்காக ரொம்ப தீவிரமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15 நாள் அத சொல்லதே என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது சார். அத்தனை நாள் தான் அவர் ஜெயில இருக்க கூடாது சார். ஏதாச்சும் செய்யணும். அவரை உடனே வெளியே கொண்டு வரணும் சார். புரியுது ஆனந்தி. ஆனா அம்மா நாளைக்கு வந்துருவாங்க. நீ நாளைக்கு வந்து அம்மா கிட்ட பேசு. இல்ல மித்ரா, தள்ளி போற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. சத்யவதி மேடம் அவங்களால முடிஞ்சது நிச்சயமா செய்வாங்க. ஆனா அதுக்காக அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோன்னு விட்டுற முடியாதுல்ல. இவ்வளவு சீக்கிரம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆனந்தி? சார், அந்த அரசாங்க வக்கீல் தானே பெயில் கிடைக்க விடாம தடுக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப அவரையே போய் நேர்ல பார்த்து ஏன் பேசக்கூடாது? சார், நான் பேசுறேன் சார். இப்பவே போய் அவரை நேர்ல பார்த்து நான் பேசுறேன் சார். சாட்சிக்காரன் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் கால்ல விழலாம் சார். என் புருஷன் எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி. அவருக்கு பெயில் கிடைக்கிறத நீங்க தடுக்காதீன்னு அவர்கிட்ட போய் நானே கேக்குறேன் சார். அரசாங்க வக்கீலா இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே, மனசரங்க மாட்டாரா? நான் இப்பவே போறேன் சார். அவரை பார்த்து பேசுறேன். வர சார், வர மித்ரா. ஆனந்தி நில்லு, வந்து கார்ல ஏறு. சார், நீ சொன்னது நல்ல ஐடியா தான். ஆனா நீ தனியா போய் அவரை மீட் பண்ண வேண்டாம், நானும் கூட வரேன். மகேஷ், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறதுக்காக கிளம்பிருக்கோம்ல. நாளைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கதான் இருக்கும். நாளைக்கு பாத்துக்கலாம். அதை விட இதுதான் முக்கியம். இல்ல சார், எனக்காக நீங்க கிளம்பின வேலை தடைப்பட வேணாம். நீங்க போயிட்டு வாங்க. நான் போய் அந்த அரசாங்க வக்கீல பாத்துட்டு வரேன். நோ ஆனந்தி, நீ அங்க தனியா போறது சரியா இருக்காது. இதை வச்சு அவங்க வேற கேம் ஆடினாலும் ஆடுவாங்க. நானும் வரேன், நீ வந்து வண்டியில ஏறு. ஒரு லாக்அப், அதுக்கு ஒரு பாதுகாப்பு. திருநாயை விட்டு கடிக்க வச்ச கொல்லணும் இவனெல்லாம். எதுக்கே டம்ளர் எடுக்கிற? நான் தண்ணி குடிக்கணும், தாகமா இருக்கு. குடு. இது தண்ணியா? நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு உனக்கு தண்ணி ஒரு கேடா? உனக்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட பாவண்டா. உன்ன மாதிரி பாவி எல்லாம் குடிச்ச தண்ணியை நான் குடிக்கணுமா? யார் பாவி? நானா பாவி?
ஆமாண்டா, நீதான் பாவி. தெய்வமா மதிக்க வேண்டிய பொண்ணுங்களை இப்படி வயசு வித்தியாசம் இல்லாம நாசம் பண்றீங்களா? ஆம்பளைங்க மாதிரி ரத்தமும் சதையும் உணர்வும் இருக்கிற ஜீவனுங்க தானடா பொண்ணுங்களும். உன்னை பெத்தவ, உன் கூட பிறந்தவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்காக தண்ணியை கொடுத்தவ, ஏன் என் பொண்ணுன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றியே? அப்படி நீ பெத்தவளும் ஒரு பொண்ணு தானடா. உன்னை சுத்தி இவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது எல்லாரையும் மறந்துட்டு எப்படி ஒரு பொண்ணை சீரழிக்க உனக்கெல்லாம் மனசு வருது? எல்லாம் மனுஷனே இல்லடா, மிருகம். எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன். நான் என்ன செஞ்சேன் நீ பாத்தியா? என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு குற்றவாளி, நீதான் பாவி, கொலைகார பாவி. உலகலா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், சார் சார் பாருங்க சார், இதுக்கு தான் சார் தனி செல்ல போடுங்கன்னு சொன்னேன். என்ன தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறேன் சார். ஆமா சார், தாள தூக்கி வேற செல்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவன், கேடு கெட்டவன் கூடலாம் என்னால இருக்க முடியாது. பாருங்க சார், இவர் குடிச்ச தண்ணி என்னால குடிக்க முடியாது சார். பாருங்க சார் எப்படி பேசுறேன். ஏய் நிறுத்துங்கடா. நீங்க இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. இன்னும் சொந்தமா லோன் போட்டு இஎம்ஐ கட்டி வாங்கின அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஏன்னா வார்டன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இத பாருங்கடா, 2 பேரும் குற்றம் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கீங்க. அத புரிஞ்சுக்கங்க முதல்ல. சார், இவன் ஒரு பொண்ணு வாழ்க்கையவே அழிச்சிருக்கான். நான் ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிய காரணமா இருந்தவனை கொல்லாம விட்டுட்டேன்னு வருத்தத்துல பழிய ஏத்துக்கிட்டு உள்ள வந்திருக்கேன். ஏய், உங்க நியாயம் உங்களுக்கு அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. குத்தம் சுமத்தப்பட்டு உள்ள வந்தாச்சுன்னா அது இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் எவனா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான். டேய், என்னடா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றியா? ஒழுங்கு மரியாதையா கொடுக்கறத சாப்பிட்டமா, சொன்ன வேலையை செஞ்சமா, உள்ள கிடந்தமான்னு இருக்கணும். இல்ல நீ குடிக்கிறியே கொடி, அந்த கொடியிலே உன்னை சுத்தி வெளியே அனுப்ப வேண்டியிருக்கும். பாத்துக்க. இங்க பாரு அன்பு, இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு போனதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக அளவுக்கு மீறி போனா நான் பொறுமையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா இருந்துக்க. யோ கான்ஸ்டபிள் ஐயா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நேரா என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க ஐயா. கூட்டிட்டு போ. ஏய் வாடா, போ போடா, போ போ. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போடா, போ.